வணக்கம் நண்பர்களே. எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வண்டி ரொம்ப கம்மி. அதுலேயும் பசங்களுக்கு கியர் வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை இருக்கும்ல. கியர் வச்சு எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறப்போ ரொம்ப 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 கம்மிங்க. அப்படிப்பட்ட சூழலில் விலையும் கம்மியாக கியரும் வச்சு செம்ம ஸ்டைலான ஒரு டிசைனில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வண்டி இந்தியாவில் லான்ச் ஆகிருக்குங்க. மேட்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 125 சிசியில் எடுத்துக்கோமே, ஒரு பல்சர் இருக்குது, ரைடர் இருக்குது. இந்த மாதிரி வண்டிக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை இது கொடுக்கும். பட் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலுங்க. ஒரு டியூக் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி வண்டி முழுக்கவே ஷார்ப்பான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டிங்ஸு, ஹெட்லைட்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி பேனல் எல்லாமே செம்ம ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் டைப்பில் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் டியூக் மாதிரி இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 125 சிசி வண்டிக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த வண்டி கொடுக்குதுங்க. 10.5 கிலோவாட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. 5 கிலோவாட் பேட்டரி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும். 90+ போகும். ரேஞ்சு 125 போகுங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 90 நல்லா ஸ்பீடாகவும் போகுது, 125 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சும் போகுது. வண்டியும் பார்க்க செம்ம ஸ்டைலிஷாக செம்ம லுக்காக இருக்குது. ஒரு 5 மணி நேரம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. கீலஸ் இக்னிஷன் நமக்கு இருக்குது. ஜியோ ஃபென்சிங் இருக்குது. லைவாக வண்டியை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் டிஸ்க்கு, ரியரும் டிஸ்க்கு, அடிஷ்னலாக நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குது. இப்போ இந்த வண்டியில் 4 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியாக ஒரு பெட்ரோல் வண்டியை நம்ம ஓட்டணும் அப்படின்னா என்ன ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அதே ஃபீல் இந்த வண்டியில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏராவில் 5000, 5000+ அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டாக இருக்குங்க. இப்போ 5000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,43,999 ரூபா. 5000+ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,53,999 ரூபா. அப்போ இப்போ நமக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப காம்படிட்டிவ் வண்டிகளை விட இது ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஓரளவு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் தெரியுது. வண்டியும் பார்க்க செம்ம லுக்காக இருக்குது, செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் இந்த ஒரு வண்டியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது லான்ச் ஆன பிறகு அடுத்த ஓரிரு மாதங்களில் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக போகிற மாதிரி ஒரு 150+ போகிற மாதிரி இன்னொரு வேஷனே கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய தாட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.